ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 33, 34. அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவனாகிய அஸ்திரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோஸையும் அம்மோனின் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல் என் பார்வைக்கு செம்மையாயிருக்கிறதை செய்யவும் என் கட்டளையையும் என் நியாயங்களையும் கை கொள்ளாமலும் அவர்கள் என் வழிகளில் நடவாமல் போனபடியினால் அப்படி செய்வேன். ஆனாலும் ராஜபாரம் முழுவதையும் நான் அவன் கையில் இருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனையையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். ஹல்லேலூயா. இங்கே சாலமோனுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற ஒரு வேறுபாட்டை தேவன் அவர் சொல்லுகிறார். நீங்கள் அதே அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால் கடைசி 3 லைன் சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சாலமோனுடைய கையில் இருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். மிகவும் ஞானம் நிறைந்த ஒருவர் தான் சாலமோன் ராஜா. அவருடைய ஞானத்திற்கு நிகர் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. முன்னாடியும் அப்படி இல்லை, இனியும் அதற்கு நிகர் ஒருவரும் இருப்பது இல்லை. அப்படிப்பட்ட ஞானி, அந்த ஞானி அவருடைய நீதிமொழிகளிலே சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறது தீமையை விட்டு விலகுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்திற்கு ஆரம்பம். இப்படி என்று தேவனுடைய கர்த்தருக்கு பயப்படுகிறது எப்படி என்று என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த சாலமோன் ராஜாவே கர்த்தருக்கு பயப்படக்கூடாமல் போயிற்று. அவனை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் என்ன செய்தது என்றால், அவனுக்குள் இருந்த தேவ பயத்தை மாற்றினது. ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். 11ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்திலே அங்கே பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இந்த ராஜாவின் இடத்துல வேற எந்த ராஜாவுக்கும் தேவன் தரிசனமாகவே இல்லை. தாவீதுக்கு தேவன் தரிசனமாகல, சாலமோனுக்கு பின்பதாக வந்த எந்த ராஜாவுக்கும் தேவன் தன்னை தரிசனத்திலே வெளிப்படுத்தவில்லை. ஆனால் சாலமோனுக்கு ஏறக்குறைய 4 முறை, அவன் சிறு வயதில் இருக்கும்பொழுது ஒரு 2 முறையும், இங்கே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இங்கே நம்ம பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது 9ஆம் வசனம், ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 திசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. அப்ப 2 முறை கர்த்தர் அவனோடு கூட பேசியிருக்கிறார். ஞானிகளின் ஞானி, எல்லா காரியங்களும் தேவனுடைய ஆழங்களும் காரியங்களை நன்று அறிந்திருக்கிறவன். இங்கே சொல்லப்படுகிறது 2 முறை தேவன் தரிசனமாகி பேசியும் அவன் என்ன பண்ணானா, அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை. இன்னைக்கு சபையில கூட ஐயா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று பேசினாங்க. சபையில கூட தேவன் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த விதை நல்ல விதை, விதையில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் அது விதைக்கப்படுகிற இடம் எப்படிப்பட்டது என்று தேவன் 4 வகையை காண்பித்து கொடுக்கிறார். விதை நல்லது தான். அந்த விதை நல்ல இடத்திலே விதைக்கப்படுமே என்றால் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். அந்த நல்ல விதை வாரங்கள் தோறும் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, தரிசனமாகி பேசப்பட்டும் அது எப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். எந்த மனுஷனுக்கும் இல்லாத ஒரு ஞானம், தேவன் யார் என்று அறிந்திருக்கிற ஞானம்,
தேவனை முகமுகமாய் சொல்ல முடியாது, பட் தரிசித்திருக்கிற ஒரு பெரிய ஒரு வரத்தை பெற்று இருக்கிறவன் தேவன் இந்த காரியத்தை சொல்லும்படியாகவே 2 முறை தரிசனமாகி இருக்கிறார். 2 முறை அவர் சொல்லுகிற காரியம் இஸ்ரவேல், அவர் 2 முறை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தோம். அப்ப he received a commandment. அவன் ஒரு கட்டளையை பெற்று இருக்கிறான். ஆனால் கட்டளை என்ன பண்ணல? ஸ்கூலில் சொல்லுவாங்க ஹோம்ஒர்க்கு செஞ்சுன்னு வாங்க. என்ன சொல்லுவாங்க? ஜோனத்தனுக்கெல்லாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆகிடுச்சு. ஒரு காலத்தில் நான்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது ஹோம்ஒர்க்கு செய்யலைன்னா இந்த முட்டிலேயே ஸ்கேலை வச்சு பொட்டுன்னு அடிப்பாங்க. 2 வாட்டி அடி வாங்கினதுமே அடுத்த வாட்டி காப்பி அடித்தாச்சும் கொடுத்த ஹோம்ஒர்க்கு என்ன பண்ணிடலாம், எடுத்துன்னு போய் காமிச்சேன். ஆனால் இப்போ எப்படி என்றால் டீச்சருங்க இப்போ பிள்ளைகளை என்ன பண்ண முடியாது, அடிக்க முடியாது. இப்போ ஜோனத்தன் சொன்னால் அவங்க கிளாஸ்லேயே ஒருத்தர், ஒரு பிடி சார் வந்து சொன்னாராம் ஒரு பையனை பார்த்து, வெளில போடா அப்படின்னார். நான் போக மாட்டேன், நீ வேணா வெளில போ அப்படின்னா. பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். என்ன ஆயிடுச்சு என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர் அடித்தபொழுது இருந்தபொழுது, அவர் அன்பு காட்டும் போது என்ன பண்ணல, பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் அடி விழுன்னு தெரிஞ்சால் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நான் எப்பயுமே இந்த காலையிலையும் இல்லை மத்தியானமும் ஏதோ ஒரு டைமு எங்கள் ஸ்கூலில் காரிடோரில் நிற்பேன். பிரின்ஸிபல் நடந்து போகிற ஒரு நேரம், எம்சிசி ஸ்கூலில் ஜெஃபர்சன் ஹெட் மாஸ்டர் அவர் நடந்து போகிற நேரம், அவர் ஏன் எதுக்கெல்லாம் கேட்கவே மாட்டார். பெரிய கொம்பு வச்சுன்னு இருப்பார், பெரிய கொம்பு வச்சுன்னு வெளியில் யார் நின்னாலும் சரி, எதுக்கு நிற்கிறேன்னு ரீசன் இல்லை, பட்டுன்னு அடிப்பார். கையிலலாம் இல்லை, எங்கெல்லாம் அவருக்கு தோணுதோ படப்படன்னு அடிச்சிடுவார். அடிச்சுட்டு சொல்லுவார், மீட் மீ இந்த ஆஃபீஸ், அவ்வளோதான். அவர் போயினே இருப்பார். அப்போ என்னன்னா அந்த காரிடோரில் நிற்கணும். அவர் இப்போ ஹெட் மாஸ்டர் வந்துட்டாருன்னா அப்படியே இடிச்சாச்சும் டோருக்குள்ளே அப்படியே ஒளிஞ்சு நிற்கிற மாதிரி நிற்கணும் அப்படின்ற எண்ணம். ஆனால் இப்போ கர்த்தர் அடிக்கிறதே இல்லை. ஊசியா என்ற ஒருவன் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் மேலே என்ன பண்ணான், நல்ல எண்ணத்தோடு தான் வச்சான். அவனுக்கு தவறான எண்ணம் அல்ல, தேவனை கோபப்படுத்தணும் என்ற எண்ணம் அல்ல. அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம். என்னன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த மாட்டு வண்டியிலேருந்து கீழே விழுந்துருமோ. இன்னைக்கு நிறைய ஜனங்க கடவுளை காப்பாற்றலான்னு நினச்சி சண்டை போடுறாங்க பாருங்க. அதற்கு உபயமாக தான் கர்த்தர் அங்கே சொல்லியிருக்கிறார், கர்த்தரை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, தன்னை காப்பாற்றி கொள்ள கடவுளாலே ஆகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கடவுளை காப்பாற்றணும்னு போராடணும்னு அவசியம் இல்லை. இந்த மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் என்னன்னா, அந்த பெட்டி கீழே விழுந்துடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு கர்த்தரை காப்பாற்றணும்னு கையை வச்ச இடத்துல அவன் செத்து போனான். தேவனுடைய கோபாக்கினியை பார்த்த உடனே தாவீது பயந்து போனான். பெட்டியை அங்கே வச்சுட்டாங்க, போயிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான். அதுக்கு பின்பதாக அந்த பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வரும்போது ஒவ்வொரு அடிக்கும் பலிகள், இரத்த பலிகள் செலுத்தி கொண்டே இருந்தான். இது எப்படிப்பட்ட தேவ கோபக்கினி வந்துருமோன்னு தெரியல என்று லட்சக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் வெட்டி போட்டு கொண்டே இருந்தாங்க. ஏன்னா தேவ கோபக்கினி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. ஜனங்களுக்குள்ளே தேவ பயம் அப்படி இருந்தது. ஆனா இப்போ தேவன் என்ன பண்ண மாட்டாரு, அனனியா சப்பீரா சபையில் செத்ததுக்கு அப்புறம் ஒரு சாவன் சர்ச்சில் விழல. ஹல்லேலூயா. அதனால என்ன ஆயிடுச்சு, பயமே போயிடுச்சு. கர்த்தர் தானே. ஒரு ஊழியக்காரர் சொன்னதாக நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒருத்தர் தான் சொன்னார். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. தப்பு செஞ்சுட்டா என்னப்பா, ஒரு 10 நாள் உபாசம் இருந்தால் சரியாக போயிடுது அப்படின்னு ஒரு பாஸ்டர் சொன்னார்னா அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். என்னது, தப்பு செஞ்சுட்டா என்னவா, தப்பு செஞ்சுட்டா ஒரு 10 நாள் உபவாசம் செய்தால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர் வரும்பொழுது நீ சரீரத்திலே செய்த நன்மை காணாலும் தீமை காணாலும் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். என்னவா, நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அடிக்கடி சொல்லுகிற ஓமைதான் 10 கன்னிகைகள். 10 கன்னிகைகளும் பாருங்க உங்களை போலவே தான். இங்கே இதில் யார் பேர் கிறிஸ்தவங்க யார் கிறிஸ்தவங்கன்னு எங்களுக்கு
தெரியவே தெரியாது. நீங்க எல்லாருமே எங்களுக்கு வேண்டியவர்கள் தான், நீங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான், நீங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனால் தேவன் பார்க்கிற விதம் வேறு பெற்று இருக்கிறார். தேவன் எப்படி பார்க்கிறார் என்றால், கிரியை அவ்வளவு முக்கியமானதாய் தேவனுக்கு தெரிகிறது. God sees the action. வெளி தோற்றத்திலே நீங்க எல்லாம் கையை தட்டுனீங்க, பாட்டு பாடுனீங்க, ஆராதிச்சிங்க. ஆனா உங்க வாயின் வார்த்தையும் இருதயம் எங்கே இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, வாயினால் என்னை துதிக்கிறார்கள், ஆனால் இருதயமோ 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 தூரமா இருக்கிற. வாயினால துதிக்கிறாங்க. அப்ப என்னன்னா பயம் போயிடுச்சு. வாயில நல்லா துதிக்கிறாங்க, ஆனா உள்ளத்துல என்ன இல்லை, இங்கே ஒருவர் இருக்கிறார் என்ற உணர்வே இல்லை. ஒரு உணர்வே இல்லை. நேற்று ஒருவர் அழகா பேசினாங்க. நான் பரலோகத்திற்கு போனேன், அங்க பார்த்தா பெரிய வாசல் இருந்துச்சு, நான் உள்ள போனேன், தங்கத்தில் ரோடு, அப்படியே நடந்து போனேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், அழகான தெளிவான நதி, நான் போனேன். ஆனால் இன்னும் இயேசுவை பார்க்கல. அழகான மரங்கள் இருந்தது, கனி இருந்தது, எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக குதிச்சு ஆடிக்கொண்டு போகும்பொழுது ஒருவரை தூரத்தில் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தார். அவருடைய முடி, அவருடைய ஆடைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இவர் தான் இயேசு என்று தெரிந்து நான் ஓடி போய் அவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு கூட எனக்கு மனசு வரல. அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து ஏசப்பா என்று சொன்னேன். அவர் என்ன சொன்னார், நீ யாரு அப்படின்னு. என்னது நீ யாரு? ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு வந்துன்னு இருக்கிற ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்தை செஞ்சுன்னு இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிற வேலையிலேயே 2 பேர் என்னை பிடிச்சாங்க. அவர் சொன்னார், ஆக்கிரமம் செய்யும் காரணே என்னை விட்டு. அவங்க என்ன அப்படியே இழுத்துன்னு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்பெல்லாம், இன்னைக்கு இயேசு வந்துட மாட்டாரா, இன்னைக்கு இயேசு வந்துட மாட்டாரா. ஆனால் ஏதும் சொல்லுகிறது, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படி கிரியை அவசியம். ஏன் 8:30 மணிக்கு என்னால் வர முடியல? கர்த்தருக்கு தெரியும், கர்த்தரும் பார்க்கிறார். கிரியை அவசியம். நீங்க வாயை திறந்து பேசுகிற வார்த்தை முக்கியமானது. வேதம் சொல்லுகிறது, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சீப்போடா, அவ்வளோதான். எனக்கு தெரியாதா, இவர் சொல்லி நான் கேட்கணுமா? மனசுக்குள்ள இருந்து வருகிற ஒரு ஆஃப்டர் ஆல் வார்த்தை தான். ஆனால் ஒரு நாள் அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் சொல்லலை. அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசிகளை சொல்லலை. அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வார்த்தை மாறாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைக்கும், சும்மா பேசுகிற வார்த்தை தான், சும்மா வாயில வர வார்த்தை தான். தேவன் உங்கள் கிரியையை பார்த்து கொண்டே இருக்கிறார். வேதம் சங்கீதம் 128:1 வாசித்தோம். கர்த்தருக்கு பயந்து, என்னவா பயந்து. அப்ப நேரத்திற்கு வருகிறதுல அதுல உட்படும். கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இவன் கிரியை எப்படி, கிரியை எப்படி, கிரியை எப்படி. வாயில சொல்றாங்க எனக்கு இயேசு மட்டும்தான், ஆனா இல்லை, பொய் அது. இயேசு மட்டும்தானா நீங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கணும். நான் நேற்று தான் நினைக்கிறேன், நான் ஜாம் பண்ணிக்கின்னு தோட்டத்தில் ஐயா கூட போனேன். அப்படியே நான் ஜாம் பண்ணினே இருக்கும்போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம் என்னன்னா, ஹவு மச் ஐ ஹேவ் இன்வெஸ்டட் இன் யூ. உன்னிடத்திலே நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணியிருக்கிறேன். என் பையனை உனக்கு முதலீடு பண்ணியிருக்கிறேன். அவருடைய கடைசி துள்ளி ரத்தத்தை முதலீடு பண்ணியிருக்கிறேன். என் சிங்காசனத்தை முதலீடு பண்ணியிருக்கிறேன். என் கனத்தை, என்னுடைய மகிமையை, என்னுடைய மேன்மையை நான் உன் வாழ்க்கையில் முதலீடு பண்ணியிருக்கிறேன். எல்லாவற்றையும், எவ்ரிதிங். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை ஏன் தந்தருளினா. அவ்வளவு முதலீடு போட்டு இருக்கிறார். நீங்க ஒவ்வொருவரும் மதிப்பு உள்ளவங்க. அந்த மதிப்பை கெடுக்கும்பொழுது இன்வெஸ்ட் பண்ணவன் கண்டிப்பா கேட்பான், நான் இவ்வளவு காசு போட்டிருக்கிறேன், நீ பாட்டுன்னு முடியாதுன்னு போயிட்டா என்ன அர்த்தம்? கண்டிப்பா கேட்பான். என் ரத்தத்தை சிந்தி உன்னை கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறேன். சும்மா ரத்தத்தை பிளேட்ல அறுத்துக்கணும் சித்துறது அல்ல, சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டது. இயேசுவே பயந்தார் அந்த மரணத்தை குறித்து. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்.
அந்த பயம் இயேசுவுக்குள்ள இருந்தது. அப்படிப்பட்ட பயம் நிறைந்த ஒரு மரணத்தை உனக்காக ஏற்றுக்கொண்டார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? தேவனை ஒரு பொருட்டா எண்ணுறதே இல்லை. தேவனை ஒரு பொருட்டா எண்ணுறதே இல்லை. அந்த சங்கீதம் 128 சங்கீதம் சொல்லுகிறது, என்னவா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அந்த 1 ராஜாக்களிலே நம்ம இந்த 11ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிப்பில்லைன்றா தொடர்ச்சியாக நிறைய ராஜாக்கள் வந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டை கர்த்தர் வைத்திருந்தார். என்ன ஸ்டாண்டர்ட் என்றால், தாவீது அவன் தகப்பனாகிய தாவீதை போல அவன் இல்லைன்னா சொல்லப்படும், அவன் தகப்பனாகிய தாவீதை போல உத்தமனாயிருந்தான். ஒரு ஸ்டாண்டர்ட் தாவீது செட் பண்ணார். என்னன்னா, அங்கே அழகாக அந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம் பாருங்க, சொல்லப்படுகிறது அழகாக அங்கே சொல்லுகிறது 33ஆம் வசனம், என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளை என் நியாயங்களை கை கொள்ளவும் அவர்கள் என் வழிகளில் நடவாமல் போனபடியால் அப்படி செய்தே. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீது நிமித்தம். பாருங்க எப்படி வாழ்ந்திருக்கிறார், எப்படி வாழ்ந்திருக்கிறார் பார். என்னைக்கும் வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை இது கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக கூட இருக்கலாம். இது கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக கூட இருக்கலாம். ஒரு நாள் நாங்கள்லாம் இங்கே தங்கி இருந்தோம். அந்த ஜபத்து டைமில் ஜோனத்தன் பயந்துட்டான். நாங்கள் எல்லாம் வெளியில் வந்துவிட்டோம். அவன் தூங்கினே இருக்கிறான். நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம். டோர் லாக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. எழுந்து பார்த்தா அப்பாவையும் காணும், அம்மாவையும் காணும், ஜேடியும் காணும். அவனுக்கு உடனே மனசில் வந்தது என்ன தெரியுங்களா? எல்லாம் வருகையில் போயிட்டாங்க போல இருக்குது. எல்லாம் வருகையில் போயிட்டாங்க போல. ஏன்னா டோரும் பார்த்தா லேசாக லாக் ஆன மாதிரி இருக்குது. ஃபோனு உள்ளே இருக்குது. ஆனால் உள்ளே யாருன்னா இல்லை, ஆளுங்களே இல்லை. ஒரு நாள் அப்படி தான் இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போவீங்க, எப்பயும் போல் கதவை திறப்பீங்க, டிவியை போடுவீங்க, உட்காருவீங்க. அம்மா அம்மா காஃபி எடுத்துனுவாமான்வீங்க. ஒரு சவுண்டும் வராது. மனசில் யோசிப்பீங்க, ஒரு வேளை கடைக்கு போயிருப்பாங்க, அப்பா அம்மா வெளியில் போயிருப்பாங்க, ஆனால் அப்பா அம்மா திரும்பி வரமாட்டான். இதே போல் ஞாயிற்றுக்கிழமையில் சபைக்கு வருவீங்க. எல்லோரும் இங்கே தானே இருப்பாங்க. காலையில் எழுந்தீங்க, குளிச்சிங்க, ரெடி ஆகுனீங்க. 8:30 மணி ஆராதனைக்கு 9:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்துட்டீங்க. உள்ளே வந்து பார்த்தா லைட்டு கூட போட்டிருக்காது. ஒரு 4-5 பேர் மட்டும் உட்காந்து அழுதுன்னு இருப்பான். என்னடா யாரையும் காண, என்னப்பா ஆச்சு என்னப்பா ஆச்சுன்னு கேட்பீங்க. என்ன சொல்லுவாங்க? போயிட்டாங்க, போயிட்டாங்க. இயேசுனுடைய வருகை ஒருவேளை இது கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம். we need to live every day as the last day. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கடைசி நாள் என்று நினைத்தாலே போதும். நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்துடும், நம்ம தேவ பயத்தோடு வாழ்ந்துடும். என்று வந்திருக்கிற உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். fear of the Lord is most important thing. ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி அமர விரும்புகிறேன். நீதிமொழிகள் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 19:23 வாசிங்க. நீதிமொழிகள் 19:23. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை, பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. நீதிமொழி கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. அங்க அழகா சொல்றாங்க பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. நீங்க பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு நீங்க பயப்படும்போது அது ஜீவனுக்கு ஏதுவானது. அதை தொடர்ந்து சொல்லுகிறார், அதை அடைந்தவன், கர்த்தருக்கு பயப்படுதலை நிமித்தம் ஜீவனை அடைந்தவன் சொல்லப்படுகிறது திருப்தி அடைந்து. எப்படி லைஃப்ல திருப்தி இல்லாமல் இருக்கா? ஏதோ ஒரு குறை, ஏதோ நம்மளுக்கு புரியல, ஏதோ ஒரு எம்டினஸ் இருக்கு. வேலையில், குடும்பத்தில், கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, படிப்பிலே, ஐஸ்வர்யத்திலே, சரீர சுகத்தில் ஏதோ ஒன்று. ஆனால் அங்கே சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க அங்கே என்ன சொல்லுதுன்னா, திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிங்க. நீதிமொழிகள் 22:4 வாசிங்க. நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆமா, கர்த்தருக்கு நீங்க பயப்படுறதுனால என்ன நடக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. அங்க அழகா சொல்லப்படுகிறது, பலன் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவனுமாயிருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறது சும்மா காரியம் இல்லை. சங்கீதக்காரன் சொன்னது போல, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் எப்படி இருப்பாங்களா, கனி கொடுக்குற. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி உன் வருது. உன் மனைவி வீட்டோரங்களின்னு சொல்லலை, என்ன சொல்கிறாங்க, உன் மனைவி உன் வீட்டோரங்கள், உன் பிள்ளைகள். ஆமாம், அங்கே என்ன சொல்லப்படுகிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை. அங்கே என்னது, பந்தியை சுற்றிலும் சொல்ல, உன் பந்தியை சுற்றிலும். அப்போ தேவனுக்கு பயந்தால் அவர் சொல்லுகிறார், வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஏற்கனவே ஒன்று வாசித்தோம், 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கூட வாசிங்க. 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், fear God. கர்த்தருக்கு பயப்படுங்க. அது உங்கள் கிரியையிலே வெளிப்படட்டும். எங்கே வெளிப்படட்டும்? கிரியையிலே வெளிப்படட்டும். தேவன் பார்க்கிறவர். நம்ம நினைக்கிறது போல அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிற தேவன் அல்ல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் மாறாதவர். பழைய ஏற்பாடில் ஒரு விதமாகவும் புதிய ஏற்பாடில் வேறு விதமாக இருந்தால், பழைய பாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கணக்கு கேட்க மாட்டாங்களா, கர்த்தரை இவனை மட்டும் மன்னிச்சு விடுறீங்க, என்ன மன்னிக்கலையே, இவனுக்கு மாத்திரம் தயவை காண்பித்துங்க, எனக்கு காண்பிக்கலையே, நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னு கர்த்தரை பார்த்து கேட்க மாட்டாங்க. தேவன் மாறாதவர். உங்களுக்கு தப்பிச் செல்ல வழி இயேசுவை அவர் காண்பித்து கொடுத்திருக்கிறார். இயேசு வண்டையிலே வந்த உங்களுக்குள்ளே நற்கிரியைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். கிரியைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற நீங்கள் உங்கள் கிரியையிலே வெளிப்படுத்த உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நம்ம